கனியிடை ஏறிய சுவையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள தமிழின் இனிமை கவிதையை எழுதியவர் யார்? சுப்பிரமணிய பாரதி, பாரதிதாசன், கண்ணதாசன், பாவேந்தர் பாரதிதாசன். சரியான விடை டி. கனியிடை பாவேந்தர் ஏறிய பாரதிதாசன். சுவையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும். பழம் என்பதற்கு சரியான தமிழ் பொருள் எது? ஏ. காய், பி. கனி, சி. விதை, டி. இலை. சரியான விடை பி. கனி. பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள தமிழின் இனிமை கவிதையை எழுதியவர் யார்? ஏ. நாமக்கல் கவிஞர், பி. பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், சி. பாவேந்தர் பாரதிதாசன், டி. கண்ணதாசன். சரியான விடை சி. பனிமலர் பாவேந்தர் ஏறிய பாரதிதாசன். தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும். கரும்பு என்பதற்கு சரியான தமிழ் பொருள் எது? ஏ. தண்டு, பி. கழை, சி. காய், டி. செடி. சரியான விடை பி. கழை. நடைபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள தமிழின் இனிமை கவிதையை எழுதியவர் யார்? ஏ. சுப்பிரமணிய பாரதி, பி. கண்ணதாசன், சி. பாவேந்தர் பாரதிதாசன், டி. பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். சரியான விடை சி. நனிபசு பாவேந்தர் பொழியும் பாரதிதாசன். பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும். மிகுதி என்ற சொல்லுக்கு சரியான தமிழ் பொருள் எது? ஏ. குறை, பி. நனி, சி. தாழ்வு, டி. இனம். சரியான விடை பி. நனி. வழங்கிய என்பதற்கு சரியான தமிழ் பொருள் எது? ஏ. எடுத்த, பி. மறைத்த, சி. நல்கிய, டி. தடுத்த. சரியான விடை சி. நல்கிய. இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற தமிழின் இனிமை என்ற தலைப்பில் எழுதியவர் யார்? ஏ. மகாகவி பாரதியார், பி. பாவேந்தர் பாரதிதாசன், சி. நாமக்கல் கவிஞர், டி. கண்ணதாசன். சரியான விடை டி. இனியன பாவேந்தர் என்பேன் எனினும் பாரதிதாசன். தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். தமிழோ என் உயிர் போன்றது என்று தமிழின் பெருமையை எடுத்துரைத்த கவிஞர் யார்? ஏ. மகாகவி பாரதியார், பி. பாவேந்தர் பாரதிதாசன், சி. கண்ணதாசன், டி. நாமக்கல் கவிஞர். சரியான விடை பி. பாவேந்தர் தமிழோ பாரதிதாசன். என் உயிர் போன்றது. தமிழ் கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த இடம் எது? ஏ. சென்னை, பி. மதுரை, சி. புதுச்சேரி, டி. திருச்சி. சரியான விடை சி. புதுச்சேரி. மகாகவி பாரதியாரின் மீது கொண்ட ஆழ்ந்த பற்றினால் தன்னுடைய இயற்பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டவர் யார்? ஏ. சுப்பிரமணியம், பி. கனகசுப்புரத்தினம், சி. நாமக்கல் ராமலிங்கம், டி. சிவஞானம். சரியான விடை டி. மகாகவி கனகசுப்புரத்தினம். பாரதியாரின் மீது கொண்ட ஆழ்ந்த பற்றினால் தன்னுடைய இயற்பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டேன். மகாகவி பாரதியார் தாம் இயற்றிய கவிதையை முதன்முறையாக வெளியிட்ட போது அவருக்கு எத்தனை வயது? ஏ. 9, பி. 11, சி. 13, டி. 15. சரியான விடை பி. 11. யானையின் சத்தத்தை தமிழில் எவ்வாறு கூறுவார்கள்? ஏ. கத்துகிறது, பி. முழங்கியது, சி. பிளிரியது, டி. சினுங்கியது. சரியான விடை ஆந்தையின் சத்தத்தை தமிழில் எவ்வாறு கூறுவார்கள்? ஏ. கீச்சிட்டது, பி. கத்துகிறது, சி. அலறியது, டி. முழங்கியது. சரியான விடை சி. அலறியது. மயிலின் சத்தத்தை தமிழில் எவ்வாறு கூறுவார்கள்? ஏ. கீச்சிட்டது, பி. அலறியது, சி. அகவியது, டி. முழங்கியது. சரியான விடை சி. அகவியது. பாம்பின் சத்தத்தை தமிழில் எவ்வாறு கூறுவார்கள்? ஏ. கத்துகிறது, பி. அலறியது, சி. முழங்கியது. சரியான விடை சி. சீறியது. குதிரையின் சத்தத்தை தமிழில் எவ்வாறு கூறுவார்கள்? ஏ. கீச்சிட்டது, பி. கனைத்தது, சி. அணறியது, டி. சீறியது. சரியான விடை டி. கனைத்தது. வண்டுகளின் சத்தத்தை தமிழில் எவ்வாறு கூறுவார்கள்? கீச்சிட்டது, முரலும், கனைத்தது, அலறியது. சரியான விடை முரலும். பசுவின் சத்தத்தை தமிழில் எவ்வாறு கூறுவார்கள்? ஏ. கனைத்தது, பி. அலறியது, சி. கத்தியது, டி. முரலும். சரியான விடை கத்தியது.
எலியின் சத்தத்தை தமிழில் எவ்வாறு கூறுவார்கள்? ஏ கனைத்தது, பி அலறியது, சி கீச் கீச், டி முரளும். சரியான விடை சி கீச் கீச். நாயின் சத்தத்தை தமிழில் எவ்வாறு கூறுவார்கள்? ஏ கனைத்தது, பி குரைக்கும், சி கீச் கீச், பி முரளும். சரியான விடை பி குரைக்கும். சேவலின் சத்தத்தை தமிழில் எவ்வாறு கூறுவார்கள்? ஏ குரைக்கும், பி கூவும், சி கீச் கீச், டி முரளும். சரியான விடை பி கூவும். காகத்தின் சத்தத்தை தமிழில் எவ்வாறு கூறுவார்கள்? ஏ கூவும், பி குரைக்கும், சி கரையும், டி கீச்சிட்டது. சரியான விடை சி கரையும். நம் முன்னோர்கள் ஒரு பொருளுக்கு எந்த சொல்லை பயன்படுத்தினார்களோ அதே சொல்லை பயன்படுத்தி வழங்குவதை என்ன என கூறுவர்? ஏ புதுமை, பி மரபு, சி இலக்கணம், டி பண்பாடு. சரியான விடை பி மரபு. குரங்கின் சத்தத்தை தமிழில் எவ்வாறு கூறுவார்கள்? ஏ கீச்சிட்டது, பி அலப்பும், சி கரையும், டி குரைக்கும். சரியான விடை டி அலப்பும். குயிலின் சத்தத்தை தமிழில் எவ்வாறு கூறுவார்கள்? ஏ குரைக்கும், பி கரையும், சி கூவும், டி கீச்சிட்டது. சரியான விடை அதிகாலை வேளையில் மாமரத்தில் ஆசிய குயில் கூவுகிறது. இதன் தனித்துவமான சத்தம் மனது. ஆட்டின் சத்தத்தை தமிழில் எவ்வாறு கூறுவார்கள்? ஏ குரைக்கும், பி கனைத்தது, சி கத்தும், டி கரையும். சரியான விடை சி கத்தும். சிங்கத்தின் சத்தத்தை தமிழில் எவ்வாறு கூறுவார்கள்? ஏ குரைக்கும், பி அலறுகிறது, சி கர்ஜிக்கும் முழங்கும், டி கீச்சிடும். சரியான விடை சி கர்ஜிக்கும் முழங்கும். புலியின் சத்தத்தை தமிழில் எவ்வாறு கூறுவார்கள்? ஏ கர்ஜிக்கும், பி உருமும், சி குரைக்கும், டி அலரும். சரியான விடை பி உருமும். ஆட்டின் இளமைக்கால பெயர் என்னவென்று கூறுவார்கள்? ஏ கன்றுக்குட்டி, பி ஆட்டுக்குட்டி, சி குட்டி, டி செய். சரியான விடை பி ஆட்டுக்குட்டி. கோழியின் இளமைக்கால பெயரை தமிழில் என்னவென்று அழைப்பார்கள்? ஏ கன்றுக்குட்டி, பி செய், சி கோழிக்குஞ்சு, டி குட்டி. சரியான விடை சி கோழிக்குஞ்சு. குதிரையின் இளமைக்கால பெயரை தமிழில் என்னவென்று அழைப்பார்கள்? ஏ கன்றுக்குட்டி, பி குதிரைக்குட்டி, சி சே, டி குட்டி. சரியான விடை பி குதிரைக்குட்டி. குரங்கின் இளமைக்கால பெயரை தமிழில் என்னவென்று அழைப்பார்கள்? ஏ செய், பி குட்டி, சி குரங்கு குட்டி, டி கன்று குட்டி. சரியான விடை சி குரங்கு குட்டி. மானின் இளமைக்கால பெயரை தமிழில் எவ்வாறு அழைப்பார்கள்? ஏ குட்டி, பி மான் கன்று, சி சே, டி கன்று குட்டி. சரியான விடை பி மான் கன்று. யானையின் இளமைக்கால பெயரை தமிழில் எவ்வாறு அழைப்பார்கள்? ஏ யானைக்குட்டி, பி யானைக்கன்று, சி செய், டி குட்டி. சரியான விடை பி யானைக்கன்று. சிங்கத்தின் இளமைக்கால பெயரை தமிழில் எவ்வாறு அழைப்பார்கள்? ஏ சிங்கக்குட்டி, பி சிங்கக்கன்று, சி சிங்கக்குருளை, டி சேய். சரியான விடை சி சிங்கக்குருளை. புலியின் இளமை பருவத்தை தமிழில் எவ்வாறு அழைப்பார்கள்? ஏ புலிக்குட்டி, பி புலிக்கன்று, சி புலிப்பரள், டி சேய். சரியான விடை சி புலிப்பரள்.